வணக்கம் மழலைகள் நேர நிகழ்ச்சியோட தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு என்னோட கதைக்கிறதுக்கு ரெடியா? என்ன பேர்? கார்த்திகா. நேற்று கிருணிகா எங்களோட அழகா கதைச்சிருக்கிறா. இன்னைக்கு கார்த்திகா எங்களோட கதைக்க போறா. கார்த்திகா அப்பாவுக்கு என்ன பேர்? என்ன பேருமா? சேந்திரன். அம்மாக்கு? ஓகே. வீட்டை வேறு யாரெல்லாம் இருக்கிறாங்க? அம்மாவும் நானும் அப்பாவும் அக்காவும் தம்பி. ஓ, அக்காக்கு என்ன பேர்? சந்தியா. சன்சிகா. சரி, அக்காக்கு எத்தனை வயசு? ஐனா. உங்களுக்கு எத்தனை வயசு? 7 வயசு. தம்பி குட்டிக்கு? தம்பிக்கு 3 வயசு. சரி, அப்பா என்ன வேலை செய்யறார்? அம்மா? அம்மா வீட்டுல. அம்மா வீட்டு. சரி, மீனில் உங்களுக்கு என்ன மீன் நிறைய பிடிக்கும்? என்ன மீன் பிடிக்கும்? எனக்கு நண்டு நிறைய பிடிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்கும்? நிறைய கணவாய் பிடிக்கும். கணவாய் பொரிச்சு தருவாமா, கறி வச்சு தருவாவா? கறி வச்சு எது டேஸ்ட்? எது டேஸ்ட் கூட? கறி. கறி வச்சு சாப்பிட்றதான் டேஸ்ட். சரி, அம்மாவுக்கு நீங்க என்ன உதவி செய்து கொடுப்பீங்க? கிராவ பொறுக்கி கொடுப்பேன். வீடுக்கு. அக்கா? அக்கா படிக்கிறாவோ? ஓகே. அக்கா என்ன செய்து கொடுப்பா? அக்கா சாமார ஃபுல்லா கூட்டி கொடுப்பா. படுக்க சீலையெல்லாம் ஓகே. படுக்க சீலையெல்லாம் அடிச்சு வைக்கிறது, சாமி ரூம் கூட்டுறது எல்லாம் அக்காண்ட வேலை. கட்டாயம் அந்த வேலையும் செய்துதான் ஸ்கூல் போவாவா இல்லை விட்டுட்டு ஓடிடுவாவா? ஸ்கூலுக்கு கூட்டிட்டு தான் போவேன். கூட்டிட்டு தான் போவா. அப்ப நீங்க என்ன செய்துட்டு போவீங்க? நான் மிச்சம் மங்கால கூட்டிட்டு போவேன். ஓகே. என்னத்துல போவீங்க ஸ்கூலுக்கு கார்த்திகா? பள்ளிக்கூடம் கிட்டேன்னு நடந்து தான் போறேன். நடந்து தான் போவீங்க. எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? 2. 2. அக்காவும் ஒரே ஸ்கூலோ நீங்க வேற ஸ்கூலோ? ஒரே. ஓ, சேர்ந்து போவீங்க 2 பேரும். அக்கா சண்டை பிடிப்பாவா உங்களோட? இல்ல. அப்ப நீங்க யாரோட சண்டை பிடிப்பீங்க? ஒருத்தரோடும் இல்ல. சமத்து பிள்ளையா? ஸ்கூலும் சண்டை பிடிக்க மாட்டீங்க. டீச்சருக்கு என்ன பேர்? எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? கைத்தடி பாடசாலை. டீச்சருக்கு என்ன பேர்? வனயா டீச்சர். சரி, ஓகே. இப்ப எனக்கு என்ன செய்து காட்ட போறீங்க? தேவாரம் பாடுவோம் என்ன? சரி, பாடுவோம். திருச்சி சம்பலம் நத்தர் பாடை ஞானன் ஏரின் கவிழ்வாய் மத்தம் மாத ஞானே ஊரி போத்த வாழ பத்தாத்திய தொண்ட தொழு வாழாய் கரமே செத்தாள் கிளம்பு செத்தாளே அணிவா தீரு கேதீச்ச தானே. ஓகே. உங்களோட ஃப்ரெண்ட் டிரைவர்? அபர்ணா. அபர்ணா. அப்ப கிருத்தியன் உங்களோட ஃப்ரெண்ட் இல்லையோ? ஃப்ரெண்ட் தான். நான் தேவாரம் பாடைக்கு என்ன செய்தவர்? இப்ப சிரிப்பு காட்டினவர் எங்களை. கிருத்தியன்னு நாங்கள் பிறகு கேட்போம். அப்படித்தான் ஸ்கூல்லும் போகணும். ஸ்கூலும் அப்படியே 2 முறை கிளாஸ ஸ்கூலும் அப்படியே அவர். சரி, ஓகே. எந்த கோயிலுக்கு போவீங்க நீங்கள்? பிள்ளையாரப்பாவுக்கு போவீங்க. எப்படி பிள்ளையாரப்பாவை கும்பிடுறது? தலையில 3 தரம் குத்தி தோப்புக்கரணம். தலையில 3 தரம் குத்தி தோப்புக்கரணம் போட்டு கும்பிட்டுட்டு ஓடி வர்றது பிள்ளையாரப்பாவை. எப்படி என்ன சொன்னா எங்களுக்கு வரம் கேட்டாலும் டக்குன்னு கொடுக்க மாட்டாராம். யோசிப்பாராம். கொடுக்கலாமோன்னு நிறைய யோசிச்சு தானே தருவாராம். ஆனா அந்த வரத்தை என்ன செய்வாராம்? திருப்பி பெற்றுக்கொள்ள மாட்டாராம். ஆனா அங்க முருகன் இருக்கிறாரல்லோ, அவர் என்ன கோபக்காரன் என்ன? அவர் என்ன செய்வாருன்னா டக்குன்னு கொடுத்துட்டு டக்குன்னு எங்கள்கிட்ட இருந்து புடுங்கி எடுத்துக்கொண்டு ஓடிடுவார். நாங்கள் இதை தப்பு செய்துட்டோம் அப்படின்னு சொன்னா. பிள்ளையாரப்பாவை நாங்கள் மனசார வேண்டி அப்படி கும்பிட்டோம்னு சொன்னா தந்தாரன்னா திருப்பி எடுக்க மாட்டார். நீங்கள் மனசார கும்பிடணுமே. உங்களோட பிள்ளையாரப்பாவை கும்பிடுவீங்களே. சரி, எனக்கு இப்ப ஆத்தி சூடி சொல்ல போறீங்களே. எத்தனை ஆத்தி சூடி சொல்ல போறீங்க? 5. 108 ஆத்தி சூடி யார் சொல்றது? யார் சொல்றது? நீங்க தானே. சரி, சொல்லுங்க பாப்போம். ஆத்தி சூடி அமர்ந்த தேவனை ஏத்தி
தொழுவம் யாமை அறம் செய்ய விரும்பு ஆர்வரு சினம் இயல்பத்து கரவில் ஈவத்து விளக்கல் உடையத்து விசும்பல் ஊக்கமத்து கைவிடல் எண்ணெய்களில் ஏற்படு இகழ்ச்சி ஐயம் மிட்டு ஒப்புரவு ஒழுகு ஓதுவர் ஒளிய அவ்வி அகம் சுருப்பில் கண்ணொடு சொல்ல நட்போல் வேலை ஜனநீராடும் நயப்பற உரை இடம்பட வீடாட எனக்கு மனிதனங்கள் தந்து அந்தி மரபு பருவத்தி பைசை நண்டுபடு தூண்ண இல்பலாத்தம் செயல் அரவம் மாட இளாமத துயில் வஞ்சகம் பேச்சல் அளவலாக்கம் செயல் இளமயில் கல் அரணை மடல் அனந்தல்லாடல் சக்கர நேரனில் சாண்டோர் சித்திரம் பேச்சல் சீர்மீன் துளிக்கச் சொல்லல் சூடு சிவன் சிறந்த ஜெய்சேரம் ஜெய்கன செய்ய சொச்சோடு பரல் சோம்பி திரியே தக்கோ நினைத்து நவரு விரும்பு திருமாலுக்கு அனுமதி இவனை அவற்றை துன்பத்துக்கு இடம் கூட கீபின செய் தெய்வம் தேசிச்சோடு ஒத்துவார் தைய சொல் கீழ தொன்மை மரபு தோற்பன தொடரே. சரியா சொல்லியாச்சு. 108 சொல்லியாச்சா? அல்லது நான் பிறகு எடுத்து எண்ணி பார்ப்போம் எத்தனை சொன்ன நீங்கள் அப்படின்னு சொல்லி என்ன சரியே பாடமாக்கினீங்க. 2ஆம் ஆண்டுல இவ்வளவு பாடமாக்குறது பெரிய விஷயம். சரி, பிள்ளையன் பாடமாக்கினீங்க. போட்டி பள்ளிக்கூடத்துல போட்டி முடிஞ்சுதோ? எத்தனையாம் இடம்? என்ன சொல்லல, இன்னும் சொல்லல. சரி, போட்டியில யார் பங்கு பெற்றினது? புள்ள சொன்னாக்கள் நானும் கிருத்திக்கும் சொல்லி இருக்கிறார். அப்ப ஃபுல்லா அப்ப நீ அவர்கிட்டே நாங்க 108 கேட்கலாம். என்ன எத்தனை நாள் சென்றது உங்களை பாடமாக்குறதுக்கு? எத்தனை நாள் சென்றது? புத்தகத்தை பார்த்து படிச்சனீங்களோ அல்லது அம்மா சொல்ல சொல்ல கேட்டனீங்களோ? அம்மா புத்தகத்துல எழுதி தந்துருவா. அம்மா கொப்பியில எழுதி தந்ததை நீங்க பார்த்து பாடமாக்கி இருக்கிறீங்க. சரி, பிள்ளை வந்து புத்தகம் வாசிப்பீங்களோ? என்னென்ன புத்தகம் வாசிப்பீங்க? தமிழ், சமயம், கதை புத்தகம். சரி, என்ன கதை புத்தகம் வாசிச்சீங்க? குலவியும் சிங்கம் நரியும். கிருணிக்கா அக்காவுக்கு வந்து கதை சொல்ல பிடிக்காத, மேலும் கதை கேட்க பிடிக்குமாம். நிறைய கதை கேட்பாவாம். சரியா? அப்போ அவாக்கும் எனக்கும் சேர்த்து நீங்கள் இந்த கதையை சொல்லுங்க. ரேடியோ கேட்கறதுக்கு நீங்கள் ஓகேயா? சரி, நானும் ரெடி. சொல்லுங்க பாப்போம். அது ஒரு பரி அடர்ந்த காடு. அங்கு பல மிருகங்கள் வந்தன. ஒன்று நசி ஒன்று வேகமா ஓடி அதை குலவி ஒன்று கண்டது. ஏன் நசியாரு வேகமா உடனே குலவி கேட்டது, சத்தம் போடாத காட்டு ராஜா வருகிறார், எங்களை கண்டல் கொண்டு விடுவார் என்றார். காட்டு ராஜாவா? ஆர் அவரை ராஜா ஆக்கிறார் கேட்டது. சிங்கம் நடுங்கியது. மற்றவர்கள் ஒன்று கூறின. அங்கு வந்து சிங்கம் என்ன சத்தம்னு கேட்டது. நாசி சந்திரமாக பதில் அழைத்திருந்த குலவி காட்டு ராஜாவா ஏற்க முடியாது கூறுகிறாரு. அப்படியாவா என்று கச்சித்தது. அப்ப குலவி கூறுகிறது, நீங்கள் இன்னொன்று சண்டையிட்டு வல்லுங்கள் பார்ப்போம் வென்றால் நீங்களும் காட்டுக்கு ராஜா. குலவி கூறுகிறது. அப்ப குகைக்கு வெளியே சண்டை ஆரம்பமாக சொட்டு நேரம் சிறு நேரம் சமயத்தில் பார்க்காம சிங்கத்தின் மூக்கில் குலவி கண்டு கொட்டி விட்டது. சிங்கத்தை வழி தாங்க முடியாமல் அதை விட்டு ஓடியது. மற்ற மிருகங்கள் குலவியை பாராட்டின. குலவி தீங்காய் முட்டை வரை பறந்து சென்றது. ஓகே, நாங்கள் வந்து என்ன, நான் பெரிய ஆளுன்ற நினைப்பு இருக்கக்கூடாது, என்ன தலைக்கணம் கூடாதுன்றது இதுதான். சரியா? இந்த குலவியா இருந்தானே, சிங்கமா இருந்தானே, மனிதரா இருந்தானே, எங்கிட்ட கார்த்திகாவா இருந்தானே, என்ன தலைக்கணம் கூடாது, என்ன தலையில தூக்கி வைக்க கூடாது. நாங்க பெரிய ஆள், நான் நல்ல கட்டிக்காரி அப்படின்னு சொல்லி எத்தனையாம் பிள்ளையா வருவீங்க ஸ்கூல்ல? சரி, எத்தனை மார்க்ஸ் எடுப்பீங்க ஸ்கூல்ல? தமிழுக்கு எத்தனை?
100. 100. அப்போ நான் தமிழுக்கு 100 எடுத்துட்டேன் தானே. நானே நீ வீட்டை படிக்க தேவையில்லைன்னு இருக்கலாமோ? இருக்கக்கூடாது. அப்படி இருந்தீங்க அப்படி என்று சொன்னா தானே என்ன தலைக்கணம் என்ன அப்படி இருந்தா என்னன்னு சொல்றது? தலைக்கணம். நாங்கள் 100 எடுத்தாலும் நாங்கள் தொடர்ந்து படிக்கணும். சரி, அப்போ நிறைய வாசிக்கணும். வாசிச்சாதான் பிள்ளைக்கு என்னவா வர விருப்பம்? டாக்டர் அம்மா. அப்போ டாக்டர் அம்மா வந்து அழகா வடிவா படிக்க. என்ன சாப்பாடு பிடிக்கும்? ரொட்டியும் சம்பலும். அதுதான் இன்றைக்கும் சாப்பிட்டு வந்த நீங்களோ? சரி, எத்தனை ரொட்டி சாப்பிடுவீங்க? 3 ரொட்டி சாப்பிடுவீங்க. எத்தனை தோசை சாப்பிடுவீங்க? 2. ரொட்டி பிடிக்கும்ன்றதால 1 எக்ஸ்ட்ராவா? வீட்டை யார் சமைக்கிறது? அம்மா தான் சமைப்பா வீட்டை. ஒருத்தரும் அம்மாவுக்கு உதவி செய்ய. அக்காவும் சமைப்பா. அக்காவுக்கு என்ன சமைக்க தெரியும்? இவ்வளவும் அக்காவுக்கு சமைக்க தெரியும். அல்வா எல்லாம் செய்வா அக்கா. சரி, அப்ப நாங்கள் மரும்புலவுக்கு வந்து அக்கா அந்த அல்வா வந்து சாப்பிடுவோம். என்ன கார்த்திகா? அப்ப நீங்க எங்க பிள்ளைங்க வீடு? பள்ளிக்கூடத்துக்கு கிட்ட கொஞ்சம் தள்ளி. என்ன அல்வா செய்வா அக்கா? அரிசி அல்வா செய்வா. சரியா, உதவி செய்து கொடுக்குறா அக்காவுக்கு. அக்காவும் நானும் மச்சாலும் செய்வோம். அக்காவும் நீங்களும் மச்சாலும். மச்சாளுக்கு என்ன பேர்? லக்ஷனா. அவ எத்தனையாம் ஆண்டு படிக்கிறா? 11. அக்காண்ட ஃப்ரெண்ட். அப்ப மச்சாள். மழலைகள் நேர நிகழ்ச்சி விடாதான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். கார்த்திகா வந்து எங்களோட அழகா கதைக்கு கொண்டிருக்கிறா. தொடர்ந்தும் நாங்கள் கார்த்திகாவுடன் கதைக்க போறோம். அதுக்கு முன்னாடி குட்டி பிரேக். இடைவெளியை தொடர்ந்து மழலைகள் நேர நிகழ்ச்சி தொடர்கின்றது. தொடர்ந்து என்னோட கார்த்திகா தான் கதைக்க போறா. அரிசி அல்வா என்னென்று செய்யறது சொல்லுங்க பாப்பம். அரிசி அரைக்க தண்ணியை மூடி போட்டு வறுத்து போட்டு அரிசியும் வறுத்து போட்டு அரைக்க போட்டு கிண்டிட்டு கொஞ்சம் நேரம் வைப்பாக்கா. சீனி பானி காய்ச்சிட்டு அதுக்குள்ள அரிசி எல்லாம் போட்டுட்டு அப்படியே ஊற்றி ரேயில் வச்சுட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணினா அரிசி அல்வா ரெடி. எங்களோட கார்த்திகா வந்து அரிசி அல்வா அப்படி செய்யறேன்னு எங்களுக்கு அழகா சொல்லிட்டேன். அப்படித்தானே? சரி, ஓகே. நாங்கள் இங்கிலீஷ் பாட்டு பாடி கேட்டுங்க பாப்போம். I see a peacock, I see a peacock, I see a bull, I see a bull, I see an elephant, walk, 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 walk. I see a donkey, I see a donkey. I see a goat, I see a goat, I see a caterpillar, தேங்க்யூ. நாங்கள் அழகா பாடுவோம் தொடக்கத்தில். சரியோ? அப்படியே முடிவில் நீங்கள் என்ன பாடுறீங்களன்னு தெரியாம அப்படியே பார்க்கணும். என்ன பாடுறே தொடங்கின மாதிரியே முடிக்கணும் இனிமேல். அப்பதான் நாங்கள் போட்டியில் எல்லாம் என்ன செய்யலாம்? பங்கு பெற்றது மட்டும் இல்லை, வெற்றி பெறலாம். வெள்ளனையும் மாற்றி சூடி அழகா தொடங்கினீங்க. முடிக்க அப்படியே அந்த பேட்டரி ரங்கின காரோடும் எதுவா அப்படி ஓடுறீங்களா? அப்படி செய்யக்கூடாது. என்ன தொடங்கின அதே வேகத்தில் அதே உஷாரில் நாங்கள் முடிக்கணும். அப்போதான் நாங்கள் போட்டிகளில் வெற்றி பெறலாம். நீங்கள் கஷ்டப்பட்டு பாடமாக்கி கொண்டு போவீங்க. போய்க்குள்ள அப்படி இல்லாமல் வடிவாக படிக்கணும். சரியா கார்த்திகா? கார்த்திகா என்ன போட்டியில எல்லாம் பங்கு பெற்று இருக்கிறீங்க? ஓகே. கோல போட்டியில என்ன கோலம் போடுவீங்க? தீபமா? உங்களோட தீபத்துல என்னென்ன கலர் இருக்கு? சிவப்பு. சிவப்பு என்னத்துக்கு போடுவீங்க? ஆரஞ்சு என்னத்துக்கு போடுவீங்க? ஆரஞ்சு கீழே இருக்கு, சிவப்பு இருக்கும். எதுக்கும்? தீபத்துக்கு என்ன கலர் போடுவீங்க? அம்மா ஆரஞ்சு தான் சொல்லிதான். ஆரஞ்சு தான் தீபத்துக்கு போடுவோம். நெருப்பு என்ன கலர்? ஒரு ஆரஞ்சு. சிவப்பு. என்ன எங்க சிவப்பு கலர்ல ஒரு இது
இருக்கு தீபம். நெருப்பு எங்க இருக்குது? ஒரு ஒரேஞ்ச் கலர், என்ன மஞ்சளும் ஒரு சிவப்பும் கலந்த ஒரு ஒரேஞ்ச் தான், அது கிட்டத்தட்ட ஒரேஞ்ச் கலர்ல தான் இருக்கு. சரி, வேறு என்ன போட்டி? யோசிக்கிறா. கோலம் போட்டாச்சு, ஆத்தி சூடி சொல்லியாச்சு, வேறு என்ன போட்டி அப்படின்னு சொல்லி. என்னம்மா? ஓட்டப்போட்டியெல்லாம் இருக்கு, பங்கு பெற்று இருக்கிறீங்க. அப்ப உங்க ஃப்ரெண்ட் தான் சொல்றாரு, இல்லம்மா ஓட்டப்போட்டியில அப்படின்னு சொல்லி. என்ன ஓட்டப்போட்டியில பங்கு பெற்றினீங்க? பாக்குறேன், இன்னும் வைக்கல. எங்களுக்கு ஸ்கூல்ல என்ன குழு விளையாட்டு தான் நடக்கும், சேர்ந்து விளையாடுறதான் இருக்கும், தனியே இருக்காது. என்ன செயற்பட்டு மகிழ்வோம் அப்படின்னு சொல்லி 5ஆம் ஆண்டு வரையும் எங்களுக்கு குழு விளையாட்டாக தான் இருக்கும். அங்கே தனியாக பங்கு பெற்ற இயலாது. நீங்கள் இப்படி ஒற்றுமையாக இருக்கிறீங்களேன்னு பார்க்கறதுக்காக அந்த விளையாட்டு கட்டாயம் வைப்பினா. சரியா? அப்போ அடுத்த வருஷம் கட்டாயம் வைப்பினா, கட்டாயம் எல்லா விளையாட்டிலும் பங்கு பெற்றோம். சரியா கார்த்திகா? மழலைகள் நேர நிகழ்ச்சியோட தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். கார்த்திகா எங்களோட அழகாக கதைச்சு கொண்டுக்கிறா. கார்த்திகா, யார் பிள்ளைக்கு கார்த்திகான்னு பேர் வச்சது? அம்மா. அம்மா. ஏன் அம்மாவுக்கு முருகனை பிடிக்குமோ? அம்மாவுக்கு எந்த கடவுள் பிடிக்குமா? முருகன். பார்த்தீங்களா, எனக்கு தெரிஞ்சிச்சு அம்மாவுக்கு முருகனை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. எந்த முருகன் கோயிலுக்கு போறவா அம்மா? என்ன, எந்த முருகனுக்கு போறவா தெரியாது, ஆனால் அம்மாவுக்கு முருகனை பிடிக்கும் அப்படின்றது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். என்ன கார்த்திகா? சரி, எனக்கு பேச்சு பேசுவோமோ? ரெடியோ? எப்படி பேச போறீங்கன்னு நாங்கள் இப்போ பார்ப்போம். சரி, பேசுங்க பாப்போம். கிளி. கிளி ஒரு அழகான பறவை. கிளி பழங்களை விரும்பியும் கிளி பேச்சு மாற்ற பறவை. கிளி மலை பொந்தில் வாசிக்கும். கிளீன் மேனி பச்சை, கிளீன் சொன்ன சிவப்பு. ஓகே, நாங்கள் பேச்சு பேசுகிற மாதிரி பேசாமல் கடை கடை கடைன்னு இந்த அக்கா இதை கேட்குறா, நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. என்ன, அனைவருக்கும் வணக்கம் சொல்லல, ஏன் சொல்லல? சரி, ஏன் பேச்சு பாடமாக்கினீங்க? அம்மா தான் பாடமாக சொன்ன மாதிரி. பிள்ளைக்கு எந்த பறவை பிடிக்கும்? கிளி பிடிக்கும். அப்போ அதால் கிளியை பற்றி தகவல் எடுத்து அப்படியே எங்க பார்த்துருக்குறீங்க கிளி? வீட்டை வாரது. ஏன் உங்களோட வீட்டு? ஏன் வாரது? ஏன் வாரது உங்களோட வீட்டை? வளர்க்குறீங்களோ? கூடு கட்டியோ? கூண்டு வாங்கி வச்சிருக்கிறேன். அப்ப உங்களோட கிளி கதைக்குமோ? என்னன்னு கூப்பிடும் உங்களை? கார்த்திகா கார்த்திகான்னு கூப்பிடும். என்னன்னு கூப்பிடும்? நாங்கள் கேக்கேன்னு கத்தாலும் கேக்கேன்னு கத்தும். ஓ, அது பாவம் தானே அந்த கிளி. ஏன் பாவம் சொல்லுங்க பாப்போம். பறந்து திரிகிறத கொண்டு நாங்க கூட்டுக்குள்ள அடைக்கலாமோ? இல்லை, அடைக்க கூடாது. சுதந்திரமா திரிஞ்சு தனக்கு பிடிச்ச பழம், தனக்கு பிடிச்ச காய், தனக்கு பிடிச்ச இடம், எல்லா இடமும் பறந்து திரிகிறத கொண்டு ஒரு கூட்டுக்குள்ள வச்சுட்டு என்னென்ன சாப்பாடு கொடுப்பீங்க கிளிக்கு? திறந்து தான் இருக்குது. பறந்து போயிட்டு வீட்டை இருக்குமா அப்படியோ? அப்ப பறந்து போய் அதுதான், அது பறந்து போய் சுதந்திரமா திரிஞ்சிட்டு உங்களோட வீட்டை இருக்கும். கூடு மட்டும்தான் எங்கட கார்த்திகா விட்ட. அப்ப அது பரவாயில்ல, அந்த கிளி பிரச்சனை நாங்க வச்சிருக்கலாம். என்ன கார்த்திகா? சரி, இப்ப எனக்கு தமிழ் பாட்டு பாடி காட்டுங்க. வேட்டையாட வேலநாடம் காட்டுக்கு போனானா, வேலங்காட்டுக்கு போனானா, காட்டு புலியை கண்டு வேலன் நோட்டம் பிடித்தானா, வேலன் நோட்டம் பிடித்தானா, எல்லாரும் மரங்கள் கொள்ள பிள்ளையை கூடுங்கள் என்னானா, கூடுங்கள் என்னானா, கல்லுகள் கத்திகள் பொல்லுகள் தூக்கி எல்லாரும் போயினாமா, காட்டுக்கு எல்லாரும் போயினாமா, காட்டு புலி தண்ணி இட்டு வாழை ஆட்டி காட்டியதாம், ஆட்டி காட்டியதாம், ஆட்டிய வாழை கூட நன்றி. அப்படியே நாங்கள் குறைச்சி கொண்டு பாடினவாம். நான் தான் பாடுறேன் கார்த்திகா. என்ன கார்த்திகா? சரி, ஓகே. ஒரே மாதிரி பாட சொல்லியிருக்கேன், ஒரே மாதிரி பாடி வீட்டை பழகோடும். அப்படியே பாடிக்கொண்டு குறையக்கூடாது. சரிதானே கார்த்திகா? சரி, ஓகே. மழலைகள் நேர நிகழ்ச்சி விடாதான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். கார்த்திகா எங்களோட அழகாக கதைச்சிருக்கிற. தொடர்ந்து டான் டிவி நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.